லேட்டஸ்ட்டாக கமல் சார் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் வந்துட்டு அவர்கிட்ட நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதாவது பிக் பாஸ் சீசன் 8ல் நீங்கள் இருக்கீங்களா சார், அர்ச்சனாவோட வெற்றி நியாயமானது தானா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, நிறைய பேர் மாயா தான் இந்த சீசனோட வின்னர் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் பலதரப்பட்ட கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கு கமல் சார் ரொம்பவே நிதானமாக பதில் சொல்லியிருக்காங்க. அதாவது கமல் சார் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ல் நான் தான் தொகுத்து வழங்குறேன், அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனாவோட வெற்றியை நியாயமானதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே, இது வந்துட்டு கொஞ்சம் கூட நியாயமில்லாத கேள்வி அப்படின்னு நான் சொல்லுவேன். எல்லாரும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அர்ச்சனா வந்துட்டு வைல்டு கார்டு என்ட்ரி அந்த வீட்டுக்குள்ள வந்துட்டு அவங்க வெற்றி பெற்றது நியாயமா இருக்குமா, அவங்க தான் வெளியில பார்த்துட்டு தானே உள்ள வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றீங்க. இந்த பிக் பாஸோட கான்செப்டே என்னன்னா, மக்கள் யாருக்கு அதிகமா ஓட்டு போடுறாங்களோ அவங்கள தான் நாங்கள் வின்னரா தேர்ந்தெடுப்போம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அர்ச்சனாக்கு அதிகமான ஓட்டு வந்துச்சு. அவங்க வைல்டு கார்டு என்ட்ரியா வந்தாங்களோ இல்லை எப்படி வந்தாங்களோ, ஆனால் அவங்களுக்கு மக்கள்கிட்ட இருந்து அதிகமான ஓட்டு வந்திருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் வந்துட்டு அவங்கள வின்னரா அறிவிச்சோம். இது வரைக்கும் எல்லா சீசன்லயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. யாருக்கெல்லாம் மக்கள் அதிகமான வாக்குகள் செலுத்துறாங்களோ அவங்கள தான் நாங்கள் எப்பவுமே வருஷம் வின்னரா அறிவிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தடவை அந்த மாதிரி தான் நடந்துச்சு. அது எப்பவுமே இனிமேல் அப்படிதான் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒருத்தங்க ஜெயிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்துட்டு இந்த மாதிரி சார் அவங்க ஜெயிச்சது நியாயமா அநியாயமா அப்படின்லாம் கேட்கறது வந்துட்டு இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. ஏன்னா மக்கள் தான் அவங்கள வந்துட்டு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. நீங்க இப்படி கேட்கறது அவங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களை அவமானப்படுத்துற மாதிரி ஆகும். ஸோ அதனால இந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்காதீங்க. பிக் பாஸ் சீசன் 7 வின்னர் அர்ச்சனா தான், இதை இதோட விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.